Hi children, let us see quiz 20 in GK. Okay, A literature. Certain prefixes are given below. Write what each prefix stands for and give two words with these prefixes. ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்டி, ஏஎன்டிஐ, ஆன்டி அப்படின்றது என்னது? அகைன்ஸ்ட். அதுக்கு அகைன்ஸ்டா, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது. ஓகேவா, அதுக்கு எதிர்த்து நடக்கிறது தான் அகைன்ஸ்ட். ஆன்டி ப்ரொப்பகேண்டா, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் ஆன்டி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதோ வேர்ட்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹோமோ. ஹோமோக்கு மீனிங் என்ன? சேம். ஹோமோனா ஒரே மாதிரி, சேம். அதுக்கு என்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹோமோனிம், ஹோமோனிம், ஹோமோஜீனியஸ், அப்புறம் ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது நானாக கொடுத்த எக்ஸாம்பிள். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஹோமோ அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி எழுதலாம். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதோ வேர்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஓவர். ஓவர்னா என்னது? அபவ், ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி அதை விட அதிகமாக போகிறது, அதுதான் வந்துட்டு ஓவர். ஓவர்ஃப்ளோ, வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓவர் வியூ, மேலோட்டமாக பார்க்குறது, ஃபுல்லாக பார்த்துட்டு அது மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்குறது. ஓவர்லோட்னா ஹெவி லோடாக இருக்கிறது. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். ரீ அப்படின்னா பேக். ரீப்ளே, இந்த சீரியலை, இந்த மூவியை ரீப்ளே பண்ணுறாங்க, திரும்ப போடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரீப்ளே. ரீஃபண்ட், திரும்ப கொடுத்துட்டாங்க. ரிட்டர்ன், திரும்ப வந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது பேக். இன் அப்படின்னா நாட். இன் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னா நாட். இன்டிபெண்ட், இன்டீசென்ட், இன்செக்யூர். ப்ரோ அப்படின்னா ஃபார். ப்ரோனவுன், ப்ரோ பிரிட்டிஷ். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதோ வேர்ட்ஸ் தெரிஞ்சால் எழுதலாம் நீங்கள். ப்ரோக்ளைம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். டிக் த ரைட் சாய்ஸ் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நிக்கல் இஸ் எ டேஸ் சப்ஸ்டன்ஸ். நிக்கல் அப்படின்றது மேக்னெட்டிக்கா நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்னெட்டிக் அப்படின்றது என்னது? மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும், அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக். ஓகேவா, ஸோ நிக்கல் அப்படின்றது என்னது? மேக்னெட்டிக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காப்பர் இஸ் எ மேக்னெட்டிக் ஆர் நான் மேக்னெட்டிக். காப்பர் வந்து என்ன சொல்கிறது, மேக்னெட் அட்ராக்ட் பண்ணாது, ஸோ அது வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் பார். ஓகேவா, இப்போ பார் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து மேக்னெட்டு. இதோடைய சென்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ரெண்டு பக்கத்தை விட கம்மியாக இருக்குமா, இல்லை போல்ஸ் மாதிரியே சேமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகேவா, லெஸ் தென் அட் த போல்ஸ். போல்ஸ்னால் இந்த எண்டு. ஓகேவா, ஸோ இதை விட சென்டரில் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு A and B are the north and south poles of a magnetic bar AB. ஓகேவா, நார்த் போல் சவுத் போல் AB அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இஃப் இட் இஸ் கட் அட் த சென்டர் இன்டு 2 bars. இதை வந்து கட் பண்ணிட்டோம், 2 bars ஆயிடுச்சு. இப்போது AC DB. தென் C is, C எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சவுத். ஓகேவா, இப்போது இது வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ ஏசியும் டிபியும் வந்து 2 போல்ஸ் ஆயிடுச்சு. இப்போது சி அப்படின்றது எப்படி இருக்கும்? சி ஏசியோடைய நார்த் போலாக இருக்குமா,
ஏசியுடைய சவுத் போலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சவுத் போல் ஆஃப் ஏசி. நெக்ஸ்ட் 2 சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனுடைய ஏரியாஸ் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ 169:121. தென் த சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகேவா, 2π, அதாவது நமக்கு ஏரியாஸ் வந்து ஏரியாக்கான ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr², வாயில் வர்றது அதே தான். சரியா? இப்போ வந்து 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ πr ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? R1 உடையது π கேன்சல் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. R1² வந்து 169:121. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் R கண்டுபிடிச்சிடலாம். R என்னவா இருக்கும்? 13:11. அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. R1 13, R2 வந்துட்டு 11 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2πr. 2πr. அதே போலவே 2πr1:2πr2ன்னு வச்சுக்கோங்களேன். 2π கெட்ஸ் கேன்சல். R1:R2. R1 உடைய வேல்யூ 13, R2 உடைய வேல்யூ 11. ஸோ த ஆன்சர் என்னது? 13:11. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ். 2 ஸ்பியர்ஸ்க்கான வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம்க்கான ஃபார்முலா 4/3πr³. 4/3πr³. சரியா? இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ வந்து r³ அதே மாதிரி R1 4/3πr². 4/3π. அப்போ வந்து 27:1ன்னு இருக்குது. அப்போ இது வந்து 3³1³ போட்டால் அப்போ ரேடியஸ் நமக்கு என்னது? 3:1. ஓகேவா? ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 4πr². 4πr². சி 4πr² அப்படின்னா அப்போ வந்து ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். r² மட்டும்தான் இருக்கும். ஆருடைய வேல்யூ என்ன சொன்னோம்? 3. 3² அப்போது 9:1. ஓகேவா? 9:1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வால்யூம் கொடுத்துட்டாங்க, சர்ஃபேஸ் ஏரியா நம்மள கேட்குறாங்க. அப்போ வால்யூம்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சர்ஃபேஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண முடியும். 5th கொஷினும் அதே போல தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு social studies. Match the geographical terms with their meanings and placing the corresponding alphabets in the boxes. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? எபிசென்டர். எபிசென்டர் அப்படின்றது என்னது? எர்த்குவேக் வெளியில் வர்ற அந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம எபிசென்டர் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்குவேக் வெளியில் வர அந்த பாயிண்ட். அப்போது டி ஆப்ஷனில் இருக்கிற த பாயிண்ட் அட் விச் த எர்த்குவேக் பிரேக்ஸ் அவுட், வெளியில் வர்றது அதுதான் எபிசென்டர். நெக்ஸ்ட்டு கிரேட் பியர். கிரேட் பியர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம்? அதாவது கான்ஸ்டிலேஷன் அப்படின்னாலே குரூப். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல வந்து 7 ஸ்டார்ஸ் மட்டும் குரூப்பாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கிரேட் பியர். நெக்ஸ்ட்டு ஆர்டிக். நார்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த் விச் சரவுண்ட்ஸ் நார்த் போல். நார்த் போலை சுற்றி இருக்கக்கூடிய நார்த் பார்ட்டு தான் வந்து ஆர்டிக் ரீஜியன். நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் அப்படின்றது ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்களோ, ஆப்பிள் ட்ரீ, ஆரஞ்சு ட்ரீ, மேங்கோ ட்ரீ, அந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த கல்டிவேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்டிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு ஒயாசிஸ். ஃபெர்டைல் பிளேஸ் இன் எ டெசர்ட். டெசர்ட்லேயும் வந்து விளைச்சல் நிலம்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஒயாசிஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பாருங்கள்.
இதில் வந்து பிக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் சார்மினார், ஹைதராபாத். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், கோமதேஸ்வர், ஸ்ரவண பெலகோலா. நெக்ஸ்ட்டு ஜாலியன்வாலா பாக், அம்ரிட்சர். அஜந்தா பெயிண்டிங், அவுரங்காபாத், ஃபோர்த் ஒன். சரியா? பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவிஸ் 21 பாருங்க. Fill in the boxes with the help of the following clues and the suffixes which has been filled. இதில் வந்து ஒரு க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பின்னாடி வர ஆன்சர் சஃபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன வேர்ட் வரும் அப்படின்னு நம்ம எழுதணும். லவ் ஃபார் ஒன்ஸ் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியை வந்து ஒருத்தர் நேசிக்கிறது, அந்த கண்ட்ரிக்காக அன்பை செலுத்துறது. என்ன சொல்லுவோம் நம்ம? பேட்ரியாட்டிசம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? PATRIOTISM டு கெட் த அப்ரூவல். ஸோ எனக்கு இந்த லோன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாங்ஷன். சி லீட்ஸ் த டீமுடைய லீடர், அவங்கள என்ன சொல்லுவோம்? கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். சி இஸ் அ ஃபேமஸ் டான்சர், அவங்கள ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், சென்ட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் மிஸ்பிஹேவியர். ஓகேவா? அவங்க தப்பு பண்ணதுனால கண்ட்ரி விட்டு வெளியேற்றப்படுறாங்கன்னா பேனிஷ். ஸ்பெல்லிங்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஹார்ஷூ மேக்னெட். ஃபர்ஸ்ட் பிக்சரில் இருக்கிறது என்னது? ஹார்ஷூ மேக்னெட். செகண்ட் ஒன் வந்து பார் மேக்னெட். தேர்ட் ஒன் பாருங்கள், கீழே அந்த ரவுண்டாக தெரியுது இல்லையா? அதுதான் வந்து டிஸ்க் மேக்னெட். இது ஃபோர்த் ஒன் உங்களுக்கே தெரியும், மேக்னெட்டிக் நீடல். ஓகேவா? நெக்ஸ்ட், சோஷியல் ஸ்டடீஸ். மேட்ச் த டிஸ்கிரிப்ஷன் டு த பிளேசஸ் வேர் தே ஆர் லொக்கேட்டட். ஃபர்ஸ்ட் ஒன், அமுல் மில்க் அண்ட் பட்டர் பிளான்ட். அது எங்கே இருக்குது? ஆனந்த் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. எக்ஸ்கவேஷன்ஸ் ரிவீல்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் எப்படி வெளியே வந்துச்சு? எந்த பிளேஸில் இருந்து? லோத்தால். சிச்சுவேட்டட் நியர் கங்கோத்ரி கிளேசியர். கங்கோத்ரி கிளேசியர் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பத்ரிநாத். பிக்கஸ்ட் சேட்டிலைட் லான்ச்சிங் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. Ancient town in Haryana where 3 battles were fought. ஓகேவா? ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸு. அந்த இடத்துல வந்து 3 வார் நடந்தது, 3 பேட்டில் நடந்தது. அது எந்த பிளேஸ்? பானிபட். பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படிம்போம் இல்லையா? ஸோ பானிபட் அப்படின்ற பிளேஸில். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ஜென்ரல். மதர் தெரசா வாஸ் பர்ன் இன் அல்பேனியா. மதர் தெரசா எங்கே பர்ன் பண்ணாங்க? எங்கே பிறந்தாங்க? அல்பேனியா. நெக்ஸ்ட், மார்டினா நவ்ரோத்திலோவா வான்ஸ் சாம்பியன்ஷிப் இன் டென்னிஸ். மார்டியானா அவங்க வந்து சாம்பியன்ஷிப் எதுக்கு வின் பண்ணாங்க? டென்னிஸில். டாக்டர் எஸ்என் போஸ் இஸ் எ ஃபேமஸ் சயின்டிஸ்ட். இவர் ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்டான். நெல்சன் மண்டேலா இஸ் எ லீடர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் இன் ஜெயில் ஃபார் பீயிங் ஆன்டி அபர்த்தைடு. ஓகேவா? அதாவது என்ன தீவிரவாதம் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், பெனாசிர் பூட்டோ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான். பெனாசிர் பூட்டோன்றவங்க பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் குவிஸ் 22 பாருங்க. லிட்ரேச்சர். Write the opposites of the phrases given below from the box. Some phrases கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஆப்போசிட்ஸ் எழுதணும். நாம் ஆப்போசிட்டாக ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு, லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்றது என்னது? வேகமாக, அதாவது பறித்து மூடுறது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக செய்கிற விஷயம் அது. அதுக்கு ஸ்லோ டிகிரி. அப்போசிட்டாக சொல்லணும்னா ஸ்லோ டிகிரி.
நெக்ஸ்ட்டு அவுட் ஆஃப் ஒர்க், அதாவது எந்த என்ன சொல்கிறது, ரொம்ப பிஸியாக எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் ஒர்க், எந்த வேலையுமே செய்யலை. அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படின்னா ரெகுலர் ஜாப், எப்பயுமே செஞ்சிட்ருக்கிற வேலை. நெக்ஸ்ட்டு இன்பர்ஃபெக்ட் ஹார்மோனி, பர்ஃபெக்டாக, அதாவது அவங்க பாட்டுக்கு அவங்க எப்படி நல்லதோ கெட்டதோ எப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு பர்ஃபெக்டாக அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அட் லாகர் ஹெட்ஸ், ரொம்ப ரொம்ப தலைச்சிறந்தவன் அப்படின்னு பண்ணிக்கிறது. இன் அலாக்ரிட்டி, அலாக்ரிட்டி அப்படின்னா எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் என்னால் முடியும், நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வித் ஹெசிடேஷன், ஒரு தயக்கத்தோட. இந்த ஓப்பன் அப்படின்னா கவர் ஓப்பன்னா ஓப்பன் பண்ணுறது, கவர்னா க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அண்டர் கவர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பாருங்கள். டைமண்ட்ஸ் ஆர் கட் ஃப்ரம் பியூர் கார்பன், கார்பன்லேருந்து தான் டைமண்ட்ஸ் வந்து கட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் வந்து நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் தே டூ நாட் ரியாக்ட் வித் தயர் நேச்சுரல் என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட் கூட வந்து அது ரியாக்ட் ஆகாது. த ஜூஸ் ஃபவுண்ட் இன் கிரேப்ஸில் இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து டார்டாரிக் ஆசிட். The termites are able to destroy wood and eat doors and windows because they have, அதாவது டெர்மைட்ஸ் அப்படின்றது என்னது, இந்த கரையான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேன் இல்லையா, அது வந்து வுட்டையெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, மரத்தையெல்லாம் அரிச்சிரும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்த டாபிக் தான் இது, பார் சார்ட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார் சார்ட் ட்ரா பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து 1 போட்டிருக்கிற இடத்துல அக்ரிகல்ச்சர்னு எழுதணும், 2 போட்டிருக்கிற இடத்துல லா அண்ட் ஆர்டர்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி 5 வரைக்கும் அக்ரிகல்ச்சர், லா அண்ட் ஆர்டர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதணும். நான் வந்து சிம்பிளாக 1 2 3ன்னு போட்டிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து தயவு செஞ்சு காப்பி அடிக்காதீங்க, ஓகேவா. 1ன்னு இருக்கிற இடத்துல அக்ரிகல்ச்சர்னு எழுதுங்க, அழகாக ஸ்கேல் வச்சு நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். நான் சும்மா பென்சிலில் லைட்டாக சும்மா ரஃப்பாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ஓகேவா. இந்த பக்கம் கீழே வந்து எழுதணும், டிபார்ட்மெண்ட்ஸ்னு எழுதணும். இந்த பக்கம் நம்பர்ஸ் போடும்போது இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டு, க்ரோஸில் எக்ஸ்பெண்டிச்சர்னு எழுதினாவே போதும், ஓகேவா. ஸோ கரெக்டாக நீட்டாக ட்ரா பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஸ்டடீஸ். ஐடென்டிஃபை த டான்சஸ் ஃப்ரம் த ஹெட் கியர்ஸ் ஷோன் இன் த பிக்சர்ஸ். இந்த டான்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, கதகளி. செகண்ட் ஒன் ஒடிஷி. நெக்ஸ்ட்டு மணிப்பூரி டான்ஸ், மணிப்பூரில் தான் இது ரொம்ப ஃபேமஸ். பரதநாட்டியம், பரதநாட்டியம் எங்கே செய்வாங்க, எங்கே பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட் பிக்சர், இந்த பீப்புளெலாம் யார், ட்ரைபல் பீப்புள், மலைவாழ் மக்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு என்ன நேம் அப்படின்னா நாகா. ஃபர்ஸ்ட் ஒன் கதகளி வந்து எந்த பிளேஸு, கேரளா. கதகளின்ற டான்ஸ் எங்கே செய்வாங்க, கேரளாவில். ஒடிஷி, ஒடிஷாவில். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த நேம்ஸ் வித் த ஏரியா இன் விச் தே பிகம் வேர்ல்ட் ஃபேமஸ் பை பிளேசிங் த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட்ஸ், ஓகேவா. சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அவங்க எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேடம் கியூரி வந்துட்டு சயின்டிஸ்டாக இருந்தாங்களாம். லியோனார்டோ டா வின்சி இவங்க வந்து பெயிண்டர். மைக்கேல் ஆஞ்சலோ இவங்க வந்து ஸ்கல்ப்சர், இந்த சிற்பம்லாம் செய்வாங்க இல்லையா அவங்க. நெக்ஸ்ட்டு மொசார்ட் அப்படின்றவர் வந்து கம்போசர்.
ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து எழுதி கொடுக்குறவர், கம்போஸ் பண்ணுறவர். நெக்ஸ்ட்டு ஷெல்லே அப்படின்றவர் வந்துட்டு இங்கிலீஷ் பொயட். ஓகேவா, அவர் ஒரு பொயட். ஓகே, தட்ஸ் ஆல். குவிஸ் 2021-22 3 குவிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் குவிஸ் we see in next class. Thank you.